குருப்யோ நமக. இன்று முதல் மகாவிஷ்ணுவின் கௌஸ்துப மணிமாலையின் அம்சமாய் திகழும் குலசேகர ஆழ்வார் பற்றி காண்போம். கேரளத்தில் கொல்லம் என்னும் ஊரை திடவிரதன் என்ற சேர மன்னன் ஆண்டு வருகிறான். அம்மன்னனுக்கு குழந்தை பேறு இல்லை. பெருமாளிடம் வேண்டி மாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறது. தன்னுடைய குலம் செழிக்க வந்த குழந்தை என்பதால் குலசேகரன் என்று பெயர் சூட்டுகிறான். அக்குழந்தையும் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, வாழ்வித்தை என அனைத்திலும் கைதேர்ந்து விளங்குகிறது. அதற்கு இளவரசு பட்டமும் சூட்டி பின்னாளில் மன்னனாக முடியும் சூட்டுகிறான் திடவிரதன். குலசேகரன் நாடாளும் பொழுது இல்லறமும் நல்லறமும் செழிக்கின்றது. எங்கும் தன்னுடைய நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துகிறார் குலசேகரன். அவருக்கு அரசியலும் போர் நெறியும் பொருளற்று போக ஆன்மீக அறிவை தேடுகிறார். அப்பொழுது திருமாலின் மீது மையலுற்று பெருமாளிடம் சரணாகதி அடைகிறார். தினமும் ராமாயண கதையையும் மகாபாரத கதையையும் கேட்ட வண்ணம் இருக்கிறார். ஒருமுறை ராமாயணத்தில் வரும் சதுர்தச சகஸ்ராணி என தொடங்கும் ஸ்லோகத்தை கேட்டு, அதாவது 1000 ராட்சசர்களோடு ராமர் ஒருவர் மட்டும் தனியாக போர் புரிகிறார் என்ற அர்த்தமுடைய அஸ்லோகத்தை கேட்டு தானும் போருடை பூண்டு அனைத்து படையையும் திரட்டிக்கொண்டு போருக்கு செல்ல வேண்டும், சீதையை காப்பாற்ற வேண்டும் என்று புறப்படுகிறார். அப்பொழுது அமைச்சர் பெருமக்கள் கூடி, நாம் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ராமாயணம் முடிந்து பல காலம் ஆயிற்று என்று கூற அதை இவர் நம்பவில்லை. ராமரே சீதா லக்ஷ்மணருடன் பிரத்யக்ஷமாகி காட்சி கொடுத்து கேட்டது முழுக்க கதையே, ராமாயணம் முடிந்து பல காலம் ஆயிற்று என்று இவருக்கு கூறி இவருக்கு அருளாசி கடாட்சித்து மறைகிறார். ராமர் தோன்றிய அவ்விடத்தில் இவர் ராமருக்கு கோவில் எழுப்பி தினமும் அவரை சேவித்து வருகிறார். நாளை இவரை பற்றிய சுவாரஸ்யமான வேறு ஒரு கதையை காண்போம்.